அரவிந்த் மரத்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். அதுவும் ஆற்காடு போகிற இடம் ஃபுல்லாக காமிக்கிறோம். பாய். எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வீட்டில் வந்து கிளம்பி நல்லா படிக்கணும். வண்டுக்கிட்டுக்கு நல்ல காசு. இப்போ போயிட்டு இருக்கோம் போகிற வழியில பாருங்க. இப்போ போயிட்டோன்னே உங்களை காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டீ கடையில் இருக்கோம். வாங்க கேமராமேன் போகலாம். இது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அருணா காஃபியா? நான் கருப்பட்டி நினச்சிட்டு கீழே வந்து பார்த்தா அருணா காஃபி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க தெரில. நான் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து குச்சி பற்றி நம்ம சொல்லலாம். வாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். கிரிக்கெட்டு கேமராமேன் கிரிக்கெட்டா? தம்பி தொடக்கூடாது அதெல்லாம். கேமராமேன் இது ஃபுல்லாக இது அப்புறமா சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டீ குடிச்சிட்டு உங்களை காமிக்கிறோம். பப்ஸு மாதிரிலாம் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. யாச்சும் அங்கே போனீங்கன்னா அங்கே போய் சாப்பிடுங்க. பண்ண மாட்டேன் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கிறாங்க. பாசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பண்ணிட்டு நான் நைட்டு கிளம்பிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவனை என்னைக்கு விட மாட்டேன். வழியாக போயிட்டு இருக்கோம். மாமா தான் வண்டி வண்டி ஓட்டுறாங்க. சரி நாங்கள் அங்கே போயிட்டோன்னே கால் பண்ணுவோம். அங்கே போயிட்டோன்னே உங்களுக்கு காமிக்கிறோம். பா அப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அது வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. அக்கமாக நல்லா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நினைக்கிறீங்க எப்போலாம் நலத்தை காமிப்பீங்கன்னு. இப்போ போய் பார்ப்போம். வாங்க. சரி நாங்கள் நிலத்தில் போயிட்டு காமிக்கிறோம். பாய். பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலத்துக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு இங்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான். ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் போவோம். இங்கே ஃபுல்லாக கேப்பாக இருக்கும். உங்களுக்கே தெரியும். அங்கே இருக்குல்ல ஒரு தண்ணி மாதிரி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு இருந்தது. எல்லோ அடினா வேறு லெவலில் அடியில் போயிட்டே இருந்தது. குணாக்கேவோட அடி செம்மையான அடியில் போச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி வந்து இந்த கிணத்துல வந்து செழிப்பாக இருக்கு மாமா. செம்மாலமாக இருந்தது. இப்போ வந்து செடி பண்ணிட்டாங்க. அந்த இடிச்சு போறீங்க செழிப்பாக இருக்கு. போர் போட்டிருக்கோம். போர் இருந்தாலுமே அந்த ஊத்து வந்து தண்ணி அப்படியே ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. நம்ம கிணறே இல்லைம்மா. உள்ள ஃபுல்லாக மண்ணு போட்டாங்களா? நல்லா ஆச்சு. இதுலேருந்து எங்கள் லேண்டு ஸ்டார்ட் ஆகுறான். இது எங்களுது தான். புடினா செடி தானேம்மா? எல்லாம் புடி நல்லா புடா.
கொத்தமல்லி செடி இது ஃபுல்லாக மிளகா செடி இருக்கிற பிளான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக எங்கேனாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். கொத்தமல்லி செடியா மாலை கட்டுறதுக்கு நடுவில் வைப்பாங்க. மாலை கட்டுறதுக்கு அது காமிங்க அம்மா. மாலை கட்டுறதுக்கு நடுவில் வைப்பாங்க. இது வச்சு தான் மாலைலாம் செடி மாலை கட்டுறது பூ மாலை கட்டுற இடத்துல வைப்பாங்க பாரு. அதாவது கிடக்குங்க பூ மாலை வைப்பாங்களாம். எனக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு வயல் நத்தடா ரைஸ் நத்து அந்த சைடு ஒரு இது இருக்கு. இப்படி வாங்க ஏற முடியுமா பாருங்க. பரவாயில்ல சொல்லுங்க. செடி இருக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். நாங்கள் வை என்ன ஒன்றும் இல்லை. எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. செடியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க கலர் பார்த்தீங்கன்னா இது நம்மளாம்மா இது நம்மள்தா அடந்த காரே யாருமே பார்த்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போடணும் காய்ஸ். அப்படியே திரும்பினா அது வரைக்கும் அந்த காஞ்சி ஸ்டிக் தெரியுதா கைஸ்? அங்கிருந்து டிரான்ஸ்ஃபார்மர் அதில் இது டிரான்ஸ்ஃபார்மர் அது சென்ட்ரல் வந்து அங்கே இருக்கிற புல்லுக்கும் நம்மளது தான். நம்மளது தான் எல்லாமே நம்ம தான். వచ్చి ఇది లేకుండా పిన్నాడి మాట్లాడుతూ ఉంటాము. ఈ జాగన మాట్లాడుతూ ఉంటాము. అంటే వీళ్ళు దోవ లేదు. ఇప్పుడు ఇది మాట్లాడుతూ ఉంటాము. ఈ సైడ్ మాట్లాడుతూ ఉంటాము. ఇప్పుడు ఇదేమి ఇది వడ్ల వడ్లు ఇది వడ్లు కో 51 అని చెప్పేసి தலை மேலே கொசு குத்துது. பாருங்க நல்லா இருக்கு. ஐயோ காலம் உள்ள போகுது. இங்க பாருங்க இது பின்னாடி செடி மேல என்ன இருக்கு. இது கால் வச்சு உள்ள போகுது. ஆனால் நம்மளால எங்க நடக்க முடியும். இங்க பாருங்க எங்க நிலம் கேட்டுனீங்க. இதான் எங்க நிலம் அளவுலாம். ஃபுல்லாக என்ன இருக்குன்னே தெரியல. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. கீழே இறங்கிட்டாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கீழே இறங்கிப்பேன். கீழே இறங்கிட்டா இன்னும் அங்கே போகிறா. ஆமாம் இது ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடாது. நீ பார்த்து போப்பா தம்பா. அந்த சைடு தான் இதுவாக இருக்கு. இந்த இடமும் பேசிட்டு ஜம்மாடி இது கால் வச்சா எங்க கீழே இறங்கிட்டே இருக்கு. பம்ப் செட் வர இருக்கும். இதுக்கு மேலே நான் அதுக்காக வெயிட் பண்ணல. ரொம்ப கீழே வாங்குற மாதிரி இருக்கு. எல்லாத்துலையும் செல்லு செல்லாக இருக்கு பாருக்கா. உடஞ்சிருக்கணும். அசலாக கேமராமேன் யாருன்னா ஒரு யூடியூபர்னு சொல்ல முடியாது. யூடியூப் வச்சுருக்கான். அவன் யாரும் இல்லை, எங்கள் என்னோட அண்ணன் தான். ஜேம் ஃபேமிலியில் படம் எடுத்து போடுறேன்னு சொன்னால அவன் தான். இதுதான் இப்போ மிளகா செடி போடுற மாதிரி. மிளகா செடி போடுறாங்களா? குண்டு மிளகாவா நீட்டு மிளகா? குண்டு மிளகா. சரியா உங்களுக்கு ஆர்கட் தெரிஞ்சால் இங்கே வாங்க. இங்கே நல்லா இருக்குது. நம்மளுக்கு 2 வாட்டர் சோர்ஸ் இருக்குது. போரும் நல்ல தண்ணி. இந்த இடத்துல கேனல் போகுது. அது அப்படியே பின்னாடி பக்கம் போனால் ஏரிக்கு போகிற தண்ணி. அது அந்த தண்ணி இங்கே நல்லா பிளென்ட்டியாகவே இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப
இந்த இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த பிட்ல இருந்து இந்த பிட் வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி பிட் பேசிட்டு இருக்கோம். இந்த பிட் மட்டும் தான் இப்போ தண்ணி குடிக்கவும் செஞ்சோம். குளிச்சோம் ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் வந்தோம் பாருமா. அம்மா தண்ணி தாக அடிக்கணுமா? அவங்க தண்ணி குடிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பம்ப் செட் வந்து அண்டர் கிரவுண்ட் தண்ணி, அது சூப்பராக இருக்கும். கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும் இந்த பம்ப் செட் தண்ணி சூப்பராக இருப்பாங்க. அம்மா தண்ணிம்மா தாக அடிக்குது. இங்கே பாருங்க, அங்கே இருக்குக்கா பம்ப் செட். ஏய் பம்ப் செட் இருக்கு. அந்த இடத்துல வழி அந்த பைப் அவங்க அப்படி போட்டாங்க, கல்லு போடாம. அம்மாடே இதெல்லாம் போடவே இல்லைம்மா. ஆமாம், உண்மையாக அது போடவே இல்லை. எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்டாக. அம்மா நாங்கள் எந்த வண்டியில் வந்தோம்னா ஏறிடலாம். சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.